வணக்கம் மக்களே. மகாபாரதத்தில் எண்ணாயிரம் கதாபாத்திரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒருத்தனை பார்த்து மட்டும்தான் இந்த கதையில் வரும் எல்லா கதாபாத்திரமும் பயந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட ஒருத்தனை வீழ்த்துவதற்காக நடந்த சதிகள் எண்ணி நடங்காதவை. மகாபாரதம் அப்படி என்ற சக்கரம் சுழல அதற்கு அச்சாணியா மையத்திலிருந்த கிருஷ்ணரை இந்த ஒருத்தனை பார்த்து பயந்திருக்காரு. நீங்கள் நன்றாக கவனித்திருந்தீர்கள்னா இந்த கதையில் வரும் எல்லா கஷ்டருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். துரியோதனனுக்கு அவனுடைய ஆணவம், துரோணாச்சாரியாருக்கு அவருடைய மகன், பீஷமருக்கு சிகண்டி, அர்ஜுனனுக்கு நாகதோஷம், தர்மனுக்கு பொய் கூறாமை, இப்படி எல்லாருக்குமே பலவீனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த பலவீனங்களை தொட்டு தொட்டுத்தான் கிருஷ்ணர் எதிரிகளை கொல்வார். ஆனா எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் மகாபாரதத்தில் கொல்லவே முடியாத ஒரு வீரனாக இருந்தவன்தான் கதிரவன் மகன் கர்ணன். குருவோட சாபம், அந்தணனுடைய சாபம், தாயோட வேண்டும், இப்படி பல பலவீனங்கள் இவனுக்கு இருந்தாலும் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தூக்கிச் சாப்பிடும் மாதிரி அவன் கிட்ட இருந்த மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் அவன் கூடவே பிறந்த கவசமும் குண்டலமும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஷ்ணு பகவான் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரமே வந்தான்னு. மத்த மகாபாரத கதாபாத்திரங்கள் மாதிரி இல்லாமல் கர்ணனுக்கு மட்டும் ஏன் பிறக்கும் போதே இந்த அபூர்வ சக்தி கிடைச்சது? கடவுள்களாலே தகர்க்க முடியாத கவசம் கர்ணனுக்கு மட்டும் ஏன்? இந்த மர்மத்தை விளக்க கர்ணனுடைய முன்ஜென்ம ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அதற்காக தயாராகுங்கள். பூர்வ ஜன்மத்தில் 14 லோகங்கள்லையும் தேவர்களும் அசிரர்களும் கடவுள்களும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த சமயத்தில் அசிர குலத்தில் சகஸ்ரவன் என்ற ஒரு குழந்தை பிறக்குது. அந்த காலகட்டம் சரியா தேவர்களுடைய கை ஊங்கியிருந்த காலகட்டம். மொத்த அசிர குலத்தையும் தேவர்கள் அடிமையா நடத்தி வந்தாங்க. இந்த அடிமைத்தனத்தை சின்ன வயதிலிருந்தே பார்த்து பார்த்து வளர ஆரம்பிக்கிறான் குழந்தை சகஸ்ரவன். இயற்கை அதோடு சமநிலை தவறும்போது தன்னைத்தானே தானா சரி பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. தேவர்களுடைய கைகள் ஊங்கி அசிரர்களுடைய கைகள் இறங்கின இந்த சமநிலையை நேர்படுத்த பிறந்தவன்தான் சகஸ்ரவன். அசிரர்கள் இனத்தை அடிமைப்படுத்திய தேவர்கள் மேல் சகஸ்ரவனுக்கு கடும் கோபம் ஏற்படுது. இருக்கிற எல்லா லோகங்கள்லையும் சக்தி வாய்ந்த லோகமான பிரம்மலோகத்துக்கு போன சகஸ்ரவன் அங்க போய் அமர்ந்தபடி பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். நாட்கள் வருடங்களாகுது, வருடங்கள் நூற்றாண்டுகளாகுது, நூற்றாண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாகுது. இருந்தாலும் பிரம்மதேவன் காட்சியளிக்கவில்லை. சகஸ்ரவனும் தவத்தை கைவிடல. ஒரு யுகமா தவம் செஞ்சு முடிக்கிறான் சகஸ்ரவன். ஒரு யுகத்தோட தவத்தால மனம் இறங்கிய பிரம்மதேவர் சகஸ்ரவன் முன்னாடி தோன்றி அவன் தவத்தை கலச்சே அவனை எழுப்புறார். இதுவரைக்கும் ஒரு யுகமா பக்தியோட தவம் இருந்து என்னை யாருமே வேண்டினதில்லை சகஸ்ரவா, உனக்கு என்ன வேண்டுமாலும் கேளு, நான் தரு அப்படின்னு பிரம்மதேவன் சொல்றாரு.